கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கலங்காதே, நியாயம் கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நியாயம் கிடைக்காததுனால நிறைய பேருடைய மனது கலங்குகிறது. நியாயமாய் வர வேண்டிய நன்மை, நியாயமாய் வர வேண்டிய ப்ரமோஷன், நியாயமாய் வர வேண்டிய உயர்வு, நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காததுனால நம்முடைய இருதயம் கலங்குகிறது. ஒரு காரியம் தெரியுமா? இந்த பூமியில் நியாயமாய் இருக்கிறவர்களுடைய நியாயம் புரட்டப்படுகிறது. வேதாகமத்தில் ஒரு மனிதன் புலம்புகிறான். யோபு 34:6. என்னிடத்தில் நியாயம் இருந்தும் நான் பொய்யனாக எண்ணப்படுகிறேன். யோசித்து பாருங்க, யோபு அநியாயம் ஒன்றும் செய்யலை, அக்கிரமம் ஒன்றும் செய்யலை. யோபுவிடத்தில் நியாயம் இருக்குது, ஆனாலும் அவன் பொய்யன் என்று சொல்லப்படுகிறான். எவ்வளவு வேதனையாக இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட நியாயம் இருந்துச்சுன்னா கலங்காதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18வது அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சீக்கிரத்தில் நியாயம் செய்ய வேண்டி சொல்லுகிறார். யாருக்கு? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வேன். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஓமை, அழகான ஓமை ஒன்றை சொன்னார். லூக்கா 18வது அதிகாரம் 1-8 வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஊரில் ஒரு விதவை இருக்கிறார். அதே ஊரில் இருக்கிற அநீதியான நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதிக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது, மனுஷனை மதிக்கிற மதிப்பு கிடையாது. ஒரு மனுஷன் 2 காரியம் இருந்தால் அவன் மனிதன். ஒன்று தேவ பயம், அதுதான் மனிதன். மற்றொன்று மனிதர்களை மதிக்க தெரிந்திருக்கணும், அதுதான் மனிதன். இந்த 2 இல்லாத அநீதியான நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதியிடத்தில் நியாயம் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு விதவை நியாயத்துக்காக போராடுகிறார். தினம் போகிறான். இன்னைக்கு வான்னு சொல்லுவான், போவான். நாளைக்கு வான்னு சொல்லுவான், போவான். ஆனால் நியாயம் கிடைத்தது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அநீதியான நியாயாதிபதியிடத்தில் நியாயம் கிடைத்ததானால் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய காரியத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். எனக்கு வேதனையான காரியம், நீதிமொழிகள் 13:23 வசனத்தை வாசித்து பாருங்க. ஏழையினுடைய வயல் நன்றாய் விளைகிறது, ஆனால் நியாயமான கூலி, நியாயமான பணம் கிடைக்காதபடிக்கு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, யாருக்கெல்லாம் நியாயம் கிடைக்கலையோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நியாயம் செய்வார். கர்த்தர் நியாயம் செய்வார்னா சாதாரணமாக செய்ய மாட்டார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் வழக்காடுவா, கர்த்தர் போராடுவா, நிச்சயம் நியாயம் செய்வா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, கலங்க வேண்டாம், சீக்கிரம் நியாயம் கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இவருடைய கலக்கத்தை எடுத்து சீக்கிரம் நியாயம் கிடைக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.